தமிழ்நாட்டில் இன்னும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த முதியோர் இல்லம் பெற்று வளர்த்து ஆளாக்கி உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுத்தா அப்பாவையும் அம்மாவையும் முதியோர் இல்லத்தில் விட்டு நீ விசா வாங்கிட்டு நீ ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவா. தாய் தகப்பனும் நீங்கள் எல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்குது. முதல்ல இந்த முதியோர் இல்லத்தை ஒழிக்கணும். புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணி வராங்க பார்த்தீங்களா, அவங்கள சேர்க்காம அவங்களோட பிள்ளைங்களை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் போடணும். சும்மா விடக்கூடாது. ஒரு தாய் தாப்பை பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே ஒருத்தங்க என்னென்ன அவஸ்தைப்படுறாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் இருக்கிற பொருளாதார நிலையை யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் எப்படி வந்தீங்க ஏது வந்தீங்கன்றதை கொஞ்சமாச்சு சிந்திச்சு பார்க்கணும். மனசாட்சியே இல்லாமல் அப்பனையும் ஆத்தாலையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறீங்க. டேய், முதல்ல உங்கள் விசாவை கேன்சல் பண்ணி உங்களுக்கு முதல்ல ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா தூக்கு தண்டனை தான். அப்பாவையும் அம்மாவையும் எவன் உள்ளே கொண்டு போய் சேர்க்குறானோ அவனுங்களுக்கு ஃபுல்லாக வெளிநாட்டில் இருக்கிறவன் எல்லாருக்கும் தான். அவனை விசாவை கேன்சல் பண்ணி முதல்ல அவனை ஜெயிலில் போடணும். ஒன்று தூக்கு தண்டனை, இல்லைன்னா ஆயுள் தண்டனை. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். முதியோர் இல்லங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அதை முதல்ல கவனம் செலுத்தணும். தளபதி வந்துட்டார், அது வேறு விஷயம். அதே மாதிரி எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள்ட்டையும் ஒரு சின்ன வேண்டுகோள், இதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் இதெல்லாம் இருந்ததெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு இயக்கமே இயங்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் அது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அப்படி இல்லை முடியல அப்படின்னா அது அரசே ஏற்று நடத்தலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான அளவு போதுமான அளவு ஃபண்டெலாம் கிடைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் அங்கேருந்து கால் பண்ணுறோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இதெல்லாம் நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் கிட்ட இத்தனை முதியோர்கள் இருக்காங்க, இத்தனை பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ஆட்சி நல்ல சிறப்பாக நடக்கும். மக்கள் ஆதரவு இன்னும் மேலும் மேலும் கிடைக்கும். உங்கள் ஆட்சி அடுத்த இதுவும் நீங்கள் தான். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அடுத்த சிஎம்மும் நீங்கள் தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தளபதி வாழ்க.